ஹாய் டியர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிபிள் இன்டகரல் மேக்டிஸ் அண்ட் கலர்ஸில் 5th யூனிட்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் இன்டகரலில் 1/1 ஆர் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து 7வது கிளாஸ். மற்ற 6 கிளாஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதை பார்த்துடுங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுலேயும் ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஏரியா அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே வரக்கூடிய கொஸ்டின்ஸ். உங்களுக்கு சைடில் ப்ராப்ளம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இது கொடுத்த ஒரு இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பவுண்டட் பை த கர்வ்ஸ், இந்த ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். பவுண்டட் பை த கர்வ்னு கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துருப்பாங்க. அதை நான் மார்க் எழுதிக்கிட்டேன், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஆன்சர் கொடுத்துருக்கின்ஸ் எல்லாமே எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்யை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். ஸோ மீனிங் ஒன்று தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, தென் எக்ஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் ப்ராப்ளமில் கொடுத்த கின்ஸ். இதை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சி நம்ம லிமிட் எப்படி வேரி ஆகும்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய், இந்த பாயிண்ட் 0,0 சரிங்க இல்லையா? இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு பேரபோலா, அது இப்படி இருக்கும். ரைட்? y equal to x ஸ்கொயர்ங்கிறது பேரபோலா. இது எப்படி எழுதலாம்? y equal to x ஸ்கொயர். இங்க x equal to 1, x equal to 2னு கொடுத்துருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா 1 இங்க இருக்கா, இது x equal to 1 இருக்கா, x ஆக்சிஸ்ல 2 கொஞ்சம் தள்ளி இருக்கும் தானே, இங்க 2 இருக்கா, நம்ம அசீவ் பண்ணிக்கணும். ரைட்டா? x equal to 1, x equal to 2. பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ இந்த ஏரியா இதுல ஒரு பாத் வரைகிறோம். இங்க எக்ஸ் டிஎக்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்ததுனால ஸோ டிஎக்ஸுக்கு இங்க ஒரு பாத்து நிச்சயம் வரைகிறோம். இதைத்தான் நிச்சயம் நம்ம ஃபைண்ட் ஏரியா. ஓகேவா? புரியுதா? எப்படி படம் வச்சுக்கோம்னு கொடுத்துருக்குது. இது பேரபோலா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டு இப்படி எழுதிட்டோம். ஒய் எக்ஸஸுக்கு பேரலா ஒரு பாத்து வரைச்சிட்டோம். ரைட்? இப்போ இதனுடைய ஏரியா தான் நான் ஃபைண்ட் பண்ணுவேன். எக்ஸ் வேரியஸ் ஃப்ரம் x equal to 1 to x equal to 2. x இது 1ல இருந்து 2 வேரி ஆகுது. சரி, y axis பார்ப்போம். y varies from பாருங்க, x axisல y வேல்யூஸ் எல்லாம் 0வா, அப்போ 0ல இருந்து y equal to x ஸ்கொயர் வரைக்கும் வேரி ஆகுது. அப்போ y equal to 0 to y equal to x ஸ்கொயர். எக்ஸ் ஆக்சிஸ் 1ல இருந்து 2 இவ்வளவு ஏரியா, அதுக்கப்புறம் இவ்வளவு, இதுக்குள்ளதான் நடைபெறுது, அது கவர் ஆகுது. அதனால ஸோ அதான் அதோட லிமிட் சொல்றோம். எப்படி அடுத்து என்ன எழுதலாம்னா, தேர்ஃபோர் ஏரியா என்ன இருக்கலாம், இது எழுதி ஃபர்ஸ்ட் கொடுத்தது எழுதிக்கிறோம். இன்டகரல் ஆஃப் a x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் dx dy ஈக்குவல் டு, எப்படி எழுதலாம்னா இது அப்படியே எப்படி கன்வெர்ட் பண்றோம் போட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டு டிஎக்ஸ் டிஒய் டிஎக்ஸ் எழுதுறோம். அதுக்கேற்ற மாதிரி லிமிட் சேஞ்ச் பண்றோம். ஏன் அப்படி எழுதுறோம்? ஏன்னா ஒய் எக்ஸஸுக்கு இணையாத்தான் நம்ம ஒரு பார்ட் வரைஞ்சிருக்கோம். அதனால ஒய்யை முன்னாடி பண்ணணும், ஒய்யை ஃபர்ஸ்ட் எடுக்கும், அதனால மாற்றி எழுதுறோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த டிஒய், இந்த டிஒயோட லிமிட்ஸ் எனக்கு, ஒய்யோட லிமிட் என்ன, 0 to x ஸ்கொயர், 0 to x ஓட லிமிட் என்ன, x equal to 1 to 2. இதை இன்டகிரல் பண்ணாலே போதும். இன்டகிரல் பண்ண வர வேல்யூ தான் ஆன்சர். அப்போ டிஒய்யை பொறுத்து இன்டகிரல் பண்ணோம்னா 1 to 2, இதுல ஒய் இல்லைல்ல, அப்போ ஒய்யை சேர்த்துப்போம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இது ஒய் ஸ்கொயர் தானே, அப்போ பவர்ல 1 ஆட் ஆகும், டிவைட் பண்ணுவோம். எதை பொறுத்து பண்ணோமோ அதில் பவரில் 1 ஆட் பண்ணணும். ஸோ அதால் டிவைட் பண்ணணும். அப்போ ஒய்ஸ் கியூப் பை 3, சரி, ஒய்ஸ் கியூப் பை 3. ஓகேவா? ஒய் இல்லை, அதனால் ஒய்யை சேர்த்துக்கிடுதோம். இங்கே ஒய் ஸ்கொயர், அப்போ பவரில் 1 ஆட் பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஒய்ஸ் கியூப் பை 3 இன் டிஎக்ஸ். லிமிட்ஸை போட்டலாமா, 0 to எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 1 to 2 போட்டுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் 4, ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. ஓகேவா? அவ்வளோதான்.
எக்ஸ் பவர் 4 பிளஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயர் போட்டா நல்லா கவனிங்க, ஏற்கனவே எக்ஸ் ஸ்கொயர் பை 3 எப்படின்னு வரும், 3 2 சார் 6 அப்போ எக்ஸ் பவர் 6 பை 3. ஓகேவா? இப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ணா 0,0 வரும். நோ ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல ஈக்குவல் டு 1 2ன்னு போடுவோம். சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிடுமா, எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் பவர் 6 divided by 3, x power 6 divided by 3 into dx. புரியுதா? ஏன்னா 0 இல்லை. இப்போ இது எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரல் பண்ணா 1 to 2 விடுவோம் பாருங்க. சரி, இன்டகிரல் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம் பாருங்க. எக்ஸ் பவர் 4 இன்டகிரல் பண்ணால் பவரில் 1 ஆட் ஆகும் 5, அதாவது டிவைட் பண்ணுவோம். இங்க பண்ணா பவர்ல 1 ஆட் ஆகும். இங்க என்னது 6ஓட 1 ஆட் ஆனா 7. ஓகேவா? அப்ப 7 x பவர் 7 டிவைடட் பை 7 போடணும். ஆனா கீழ என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்ப 7 போடும்போது 7 into 3 21. இங்க லோயர் லிமிட், லிமிட் லோயர் லிமிட் அப்பர் லிமிட். அப்போ இந்த 2 அப்ளை பண்ணும்போது 2 பவர் 5 டிவைடட் பை 5 பிளஸ், ஓகேவா? இங்கே 2 அப்ளை பண்ணும்போது 2 பவர் 7 டிவைடட் பை 21 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 1 அப்ளை பண்ணால் 1/5 ப்ளஸ் 1/21. புரியுதா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகேவா? ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத இங்கே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இது உங்களுடைய சின்ன ஒர்க் அவுட்காக. அப்போ ப்ரொசீஜர் இதுதான், கொடுத்ததை வச்சு நம்ம டயக்ராம் வரைகிறோம். ஸோ இன்டகரல் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லுவோம். கிளாஸ் 6லேயும் நம்ம இப்படி தான் பார்த்தோம், என்ன ப்ரொசீஜர் பார்த்தோம். இதில் இது ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.